தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இணையத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தனித்தனியாய் பேராய் ஆசீர்வதித்து உங்களை வர்த்திக்க பண்ணுவாராக. என்னாகமத்தின் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். தேவஜனமே, மேகம் எழும்பும் இடத்தில், மேகம் தங்கும் இடத்தில். இன்றைக்கு ஒவ்வொரு தேவ பிள்ளையும் இந்த மேலான அனுபவத்திற்குள்ளாக உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட அனுபவம்? மேகம் எழும்பும் அனுபவம், மேகம் தங்கும் அனுபவம். தேவ பிள்ளைகள் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும், நீங்கள் உலக மனுஷர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, யார் இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு உணர்ந்து கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம் வாழ்க்கையில் பெருகட்டும். ஜெபத்தோடு காரியங்களை செய்யுங்க. ஜெபம் இல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ராத்திரி நீங்கள் படுக்க போகிறதிலிருந்து காலையிலே நீங்கள் விழிக்கிற நேரம் வரையிலானாலும் சரி, காலையில் நீங்கள் விழித்து இரவு படுக்க போகிற அந்த நேரம் வரையிலானாலும் சரி, நல்ல உறக்கத்தை தருகிறது கர்த்தர். இதமான தூக்கத்தை கட்டளையிடுகிறவர் கர்த்தர். காலையில் எழுந்து நம்மை சரியாய் ஓட வைக்கிறவர் கர்த்தர். தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து மேகம் எழுப்பப்பட ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கணும். ஆண்டவரே, வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை உன்னை பிறகாலே காக்கும். அந்த இடத்துல உன்னை பாதுகாத்து நடத்தும். அங்கே தான் வேதம் சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் கவனிப்பீர்களானால், மோசே சொல்லுவார், அப்பா, உங்கள் சமூகம் எனக்கு முன்னே நான் செல்லாதிருந்தால் நான் இந்த இடத்த விட்டு நான் பிரயாணம் பண்ண விரும்பலை. அப்போ மேகம் முன்னாடி எழும்பி போகும் பொழுது ஜனங்கள் புறப்பட்டு போனார்கள். கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத இடத்துக்கு எங்கேயும் போகாதீங்க. பிரசன்னம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. கர்த்தருடைய சமூகம் இல்லாமல் எதையும் உங்கள் வாழ்க்கையில் நடப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. அது நீங்கள் வாங்குகிற சம்பளமாக இருக்கலாம், செய்கிற வேலையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை நடத்துகிற காரியங்களாக இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தருடைய பிரசன்னத்தோடு ஜெபத்தோடு, அப்பா, என் பிள்ளைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் துணைவியாரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என் கணவரை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு உண்டானவைகளை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி செய்கிற போகிற தொழில்களை உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி நான் நடத்துகிற வேலைகளை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், இன்றைக்கி நான் படிக்கிற காரியங்களை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை உங்கள் கரங்களில் ஒப்பு எல்லாவற்றையும் இன்றைக்கி சாப்பிடுகிற காரியங்கள், உறங்க போகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் உங்கள் சமூகத்தில் வைக்கிறப்பா. உங்கள் பிரசன்னத்தோடு கூட செய்ய, உங்கள் மகிமையோடு கூட செய்ய, உங்கள் வழி நடத்துதலோடு செய். ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேளுங்க. மேகம் புறப்படும் போது புறப்படுவதற்கு ஆயத்தமாகுங்க. அந்த மேகம் இல்லாமல், அந்த பிரசன்னம் இல்லாமல், தேவ சமூகம் இல்லாமல் எழும்பாதீங்க, செய்யாதீங்க. எல்லாரும் எழுந்த உடனே அன்றைய வாலிப பிள்ளைகள் வந்து கேட்குற காரியம், காலையில் எழுந்த உடனே கையில் ஃபோனு தான் எடுக்கிறேன், என்னால் முடியல, நான் என்ன செய்யணும்? கிட்ட ஃபோனை வைக்காத. ஒரே வார்த்தை அதுதான், கிட்ட ஃபோனை வைக்காத. ஆஃப் பண்ணிடுங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே ஃபோனை ஆஃப் பண்ணிடுங்க. காலையில் எழும்புங்க. அது வரைக்கும் யாருடைய கால்ஸும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான காரியங்கள் உங்களுக்கு வரப்போகிறது இல்லை. ஒருவேளை அப்படி வரும்னா உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கு உங்கள் பெற்றோர்கள் அவர்கள் தொடர்பு கொள்ளட்டும். இதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு நேராக உங்களை விட்டு கொடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, ஒரு 10 மணிக்கு மேலே உங்கள் கையில் ஃபோன் இருக்குன்னா நீங்கள் படுக்கையிலும் ஃபோனை வச்சு நோண்டிக்கிட்டு தான் இருக்க போகிறீங்க. காலைல எழும்பும் போது ஃபோனை வச்சு தான் நோண்டிக்கிட்டு இருக்க போகிறீங்க. இரவு தூங்கும் போதும் ஜெபம் இல்லை, காலைல எழும்பும் போதும் ஜெபம் இல்லை. எப்படிப்பா மேகம் வரும்? எப்படி தேவ பிரசன்னம் உன் வாழ்க்கையில் வரும்? ஓரம் வச்சிரு. அதுக்கு இடம் கொடுக்காத, அதுக்கு வாய்ப்பை கொடுக்காத.
தேவ சமூகத்தில் உன்னை விட்டு கொடு தேவ பிள்ளையே. உன் தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க ஆரம்பி. ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே ஜெபித்து தேவ பிரசனம் புறப்பட ஆரம்பிக்கும் பொழுது எந்த காரியத்தை நான் செய்ய பழகணும். உங்கள் பிரசனம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் நான் எதையும் செய்யக்கூடாது. நான் இருக்கிற இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பழக்கத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் எது செய்தாலும் வாய்க்கும். எது செய்தாலும் வாய்க்கும். நீ வெட்ட 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 அங்கே துறவை வெட்டும் பொழுது கர்த்தர் நீரூற்றை காணும்படி செய்வார். ஜெபமே இல்லை, எதுவும் நடக்காது. ஜெபமே இல்லை, எதுவும் ஆசீர்வாதம் உண்டாகாது. ஜெபமே இல்லை, ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியாது. ஆமென். உண்மைதானா? இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களுக்கு முன்பாக மேகம் எழும்பும்போது பிரயாணப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு தெரியும், மேகம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா இதுக்கு மேலே நம்ம போகக்கூடாது, நமக்கு பாதுகாப்பு இல்லை, அதில் நமக்கு நன்மை இல்லை, அங்கே நமக்கு ஆசீர்வாதம் இருக்காது, நம்மை சுற்றி காரியங்கள் அது விகற்பமாக இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். முழுவதும் பாளையம் தங்கினார்கள். இந்த இரவின் சூழ்நிலைகளில் பாளையம் இறங்கிட்டாங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதே போல் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்கள் பிரசன்னம் போகாத இடத்துல நான் போகக்கூடாது, உங்கள் சமூகம் இல்லாத இடத்துல நான் எழும்பக்கூடாது, சமூகம் இருக்கிற இடத்துல நான் போகணும், உங்கள் பிரசன்னம் கடந்து போகிற இடத்துல நான் போகணும், ஜெபத்தோடு நான் போகணும். தேவன் உங்களை அழகாய் வழி நடத்துவார். ஜெபத்தோடு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு முன்பாக எந்த பாவ கிரியைகளும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களோ, மனுஷர்களுக்கு பிரியமில்லாத காரியங்களும் உங்கள் வாழ்க்கையில் வராதுங்க. நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்காக இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகள் ஜெபத்தோடு கூறிய காரியங்களை நடத்த, ஜெபத்தோடு கூட செயல்பட, ஜெபத்தோடு கூட தங்களுடைய ஓட்டத்தை ஓட, பிரசன்னம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டாம், தேவ சமூகம் இல்லாமல் எதையும் செய்ய வேண்டாம். தன்னுடைய சமூகத்தோடு கூட ஓட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அந்த தேவ பிள்ளையே, இந்த வார்த்தைகளை கேட்டவங்க வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகம் இல்லாத இந்த ஒரு காரியத்தை செய்யாதீங்க. பிரசன்னம் இல்லாமல் எதையும் செய்யாதீங்க. சின்ன சின்ன காரியம் இருந்தாலும் சரி, அதை கர்த்தருடைய சமூகத்தோடு கூட செய்ய பாருங்கள். மேகம் எழும்பும்போது பிரயாணப்படுங்க. மேகம் நிற்கும்போது அந்த இடத்துல உட்கார்ந்துருங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.